எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கடன் பிரச்சனைகளிலிருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. துலா ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இவங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே போல் இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு காதல் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. இல்லைன்னா அது ஒரு நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக நினச்சதெல்லாம் செய்யலாம். வாழ்க்கையில் இவங்களுக்கு பட்ட கஷ்டங்கள்லேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய இவங்களுக்கு பெரிய அளவில். தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்க வர ஜூனுக்கு அப்புறம், ரெண்டாவது அர்த்தாஷ்டம சனி வேறு நடக்குது. அதனால் என்னென்னா, இந்த வருஷம் இந்த குரு மகர ராசி என்பர்களை பார்க்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு பெறுவதற்கான ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். மன ரீதியான பாதிப்புலேருந்து வெளில வருவாங்க. உடல் ரீதியான பாதிப்பில் இவங்களுடைய லைஃப்பில் 2026 அப்படின்னு சொல்லக்கூடியது மறக்க முடியாத வருஷமாக இருக்கும். வளர்ச்சிக்கான வருஷமாக இருக்கும். முன்னேற்றத்துக்கான வருஷமாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை இழந்தாங்களோ. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய தடைகள் இருந்தால் கூட அதுலேருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்குது, பெருசாக ஒன்றும் நல்லது நடக்காது, ஏழரை சனி இருக்குது, பெரிய விஷயம்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். புத்தாண்டு சிறப்பு பலன்களை எங்களுக்காக தரத்துக்காக அஸ்ட்ராலஜர் வீனஸ் பாலாஜி ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. புது வருட பலாபலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது என்னங்க சார்? துலாம் ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் சனி பகவான், அதே போல் 11ஆம் இடத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு மிக்ஸ்டான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இருக்கும். நிறைய பேர் இந்த வருஷம் கடன் பிரச்சனைகளிலிருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம். உடல் பாதிப்பில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். அதே போல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஏன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இடம் சம்மந்தமான பிரச்சனை, ஒரு கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது வம்பு வழக்குகள், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி விஷயங்களை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு. நிச்சயமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இந்த காதல் விவகாரங்கள் அப்படிலாம் அதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? துலா ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு பெண்ணை தான் காதலிக்கணும், ஒரு பையனை தான் காதலிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, நிறைய நேரத்தில் இவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்பவுமே இருக்கும். அதனால் என்னென்னா, இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க காதலிக்கிற பெண்ணை இவங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே போல் இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு காதல் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. இல்லைன்னா அது ஒரு பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வருஷம் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக உண்டு. கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமாக. அதே போல் இவர்களுடைய வியாபாரம், வருமானம், தொழில் ஸ்தானங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது சார்? இல்லை, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வராரு. அதனால் 10ஆம் இடத்துல குரு வரும்போதெல்லாம் என்னென்னா, தொழிலில் முதல்ல பணம் புழக்கம் இருக்கும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக்கே என்னென்னா, எல்லாம் தெரியும், எல்லாம் பண்ண முடியும், ஆனால் இவங்ககிட்ட பொருளாதார வசதி இருக்காது. அந்த பொருளாதார வசதி இல்லாதனாலே பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது. அந்த நிலை இந்த வருஷம் மாறும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதேமாதிரி தொழிலில் எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாமல் பெரிய லெவலில் பிரச்சனைகள் இல்லாமல் சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும்.
நிச்சயமா. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய இல்லற வாழ்க்கை, குழந்தை பேறு அப்படிங்கிறது என்ன மாதிரியாக அமையும்? துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அதே போல் பிரிந்த தம்பதியினர் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுமாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு என்னென்னா குழந்தைகளால் ஒரு அவமானங்களை கடந்த ஆண்டுகள்லாம் சந்திச்சிருக்காங்க. அந்த நிலை மாறி அவங்க நல்ல ஒரு பேர் புகழோடு வருவாங்க. அவங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணம், குழந்தை பேர் எல்லாம் நடக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதேமாதிரி அந்த அம்மா அப்பா துளாராசியில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் அவங்களை கவனிக்கிறதன் மூலமாக பேரானந்தத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026 ஆண்டு இருக்கும். துலாம் ராசிக்கார மாணவர்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி அமையப்போம்? இந்த துளாராசி மாணவர்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வருஷம். ஏன்னா மாணவர்கள்னும் போதே இன்றைக்கி என்னென்னா ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு. நான் ரேஸில் ஓடுறேன், நான் ஃபஸ்ட்டு வருவேனா, செகண்ட் வருவேனா, தேர்டு வருவேனா அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த கால சூழ்நிலையில் இருக்குது. அப்போ அவங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ், ஒரு 12th எக்ஸாம் எழுதுகிறாங்க. 12th எக்ஸாமில் மார்க் வந்தால் மட்டும் பார்த்தாது. அதுக்கப்புறம் டாக்டர் படிக்கணும், நீட் எழுதணும், இன்ஜினியரிங் போனால் ஜெயிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அந்த விஷயங்களை எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஹையர் லெவல் ஸ்டடீஸ்க்கு வேறு ஏதாவது படிக்கிறது, வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறது, அதேமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த வருஷம் நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க. இந்த துளாராசிக்கு அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருப்பாங்க. அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு 25% துளாராசி என்பதெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. அந்த கவர்மெண்ட் வேலையை செய்யக்கூடியவர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பதவிகள், நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்க போகுது. நிச்சயமா. துலாம் ராசிக்கார பெண்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை தரும்? துலா ராசி பெண்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். துலா ராசி என்பவர்கள் எல்லாருமே இந்த வருஷம் முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எந்த முருகனாக இருந்தாலும் சரி, முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. நிறைய பேருக்கு என்னென்னா நான் பழனிக்கு போக முடியல, நான் திருச்செந்தூர் போக முடியல, நிறைய பேருக்கு இருக்குது. அவ்வளோலாம் போகணும் அவசியம் கிடையாது. அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போனால் போதும். அது கூட என்னால் போக முடியல, வயசாகிடுச்சு, என்னால் வீட்டிலேருந்து வெளில போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிறைய துளாராசி என்பவர்கள் அவங்களாம் வீட்டில் சாதாரணமாக ஒரு வேல் வச்சு முருகனை அனுதினம் வழிபாடு பண்ணாங்க, முடிஞ்சால் கந்த சஷ்டி கவசம் சொன்னாங்க அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. நிச்சயமா. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எத்தனை % இந்த வருடம் நல்ல பலாபலன்களை தரப்போகுது? துலா ராசி என்பவர்களுக்கு 75% அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நல்லா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது சார்? இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக அனுபவிக்க போகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்துல இப்போ குரு இருக்கார். அது ஜூன் மாதத்துலேருந்து பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு 45 days, ஏப்ரல் 14 ஒரு 45 days கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். நினச்சதெல்லாம் செய்யலாம். வாழ்க்கையில் இவங்களுக்கு பட்ட கஷ்டங்கள்லேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய, இவங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026 ஆண்டு அமையும். நிச்சயமா. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவுக்கு உடம்பு ஏதாவது பிரச்சனைகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அம்மாக்கிட்ட ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இங்கே லாக் ஆகிடுவாங்க. இல்லை ஏதாவது அந்த கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சேல் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ரேட்டு போகுதுன்னு நல்லா விசாரிச்சுட்டு சேல் பண்ணாங்கன்னா லாபம் வரும். இல்லை இவங்க பாட்டு அந்த இடத்த விற்றா போதுன்னு நினச்சாங்கன்னா அதில் ப்ராஃபிட் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா சிறப்பு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு உச்சம் பெறார் பாக்யஸ்தானத்தில். அதுவும் இல்லாமல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2ஆம் அதிபதி குரு, 5ஆம் அதிபதி குரு. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் உடனே நம்மளுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்,
அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, எஃப்டி, ஆர்டி எல்லாமே எந்த ஒரு லாக் பீரியடும் இல்லாமல் நான் போனால் உடனே பணத்தை கையில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுறது சிறப்பு. அதில் எப்போவுமே விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற நிறைய பேருக்கு சொல்கிறதுனா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா தனக்காரகன் குரு பகவான். குருனா தங்கம்னு சொல்லுவோம். அந்த தங்கம் சொல்லக்கூடிய அந்த குரு இந்த வருஷம் உச்சமாகிறார். பாக்கியஸ்தானத்தில் உச்சமாகிறது மிகப்பெரிய பாக்கியம் அவங்களுக்கு. ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய முக்கியமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இவங்களுடைய வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வேலையை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்க்குற சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். நிறைய இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை எடுத்துக்கிறது நல்லது. நிறைய பேர் ஃபாரின் ட்ராவல் பண்ணி வேலை பார்க்குறதுக்கு, ஃபாரின்லேயே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. ஃபாரினில் இருக்கவங்களுக்குமே சில பேருக்கு பிரச்சனைனால வேலை வாய்ப்பெல்லாம் இழக்கக்கூடிய சூழல் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் லாக் வரதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை போயிருக்கும், மனைவிக்கு வேலை போயிருக்கும், கணவருக்கு வேலை போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தவங்களுக்கும் கூட இந்த வருஷம் கணவன் மனைவி 2 பேருமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு, ஒரு பிஆர் வாங்குறதுக்கு, ஒரு வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது சார் இந்த வருஷம்? விருச்சக ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே காதலில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரையும் நம்ப மாட்டாங்க. யாரையும் நம்பாத போது எப்படி காதல் வரும் அப்படின்னும் போது என்னென்னா அந்த ஆப்போசிட் பார்ட்னரை கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அன்றைக்கி நைட்டு வரைக்கும் இவங்க நம்ப மாட்டாங்க. கல்யாணம் ஆனால் தான் உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருச்சக ராசி. அதனால் பெருசாக காதலில் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் காதலில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. நிச்சயமாக இவர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கை இந்த வருஷம், இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், எப்படி அமைய போகுது? இந்த வருஷம் விருச்சக ராசி என்பவர்களுக்கு நல்லாவே இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து நல்ல பொசிஷனுக்கு வராரு. ஒன்று 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது என்னன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட ஒரு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் குழந்தையே வேண்டான்னு சில பேர் இருப்பாங்க. 2வது குழந்தை வேண்டாம்னு நினைப்பாங்க. சில பேர் குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த வருஷம் நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். 2வது குழந்தைக்கு நம்ம முயற்சி பண்ணால் என்னன்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதன் மூலமாக நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதேமாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால எல்லாரும் வந்து போவாங்க. சந்தோஷமாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு, அதேமாதிரி கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் அமையும். நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படியான பலாபலன்களை தரப்போகுது? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா மாணவர்கள் எல்லாருமே இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே அவங்களுக்கு எல்லாமே ஒரு அட்மிஷன் ப்ராசஸ்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். அதில் சில குழப்பங்கள் இருக்கும். நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் முன்னாடி வரைக்கும் நான் இதுதான் ட்ரை பண்ண போகிறேன், இதான் படிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முதலே டிசைட் பண்ணி நான் இதை படிக்க போகிறேன், இதை செய்ய போகிறேன்னா வெற்றி உறுதியாக உண்டு. அதேமாதிரி வேலை கிடைக்குது வச்சுக்கோங்க, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குது. அதே மாதிரி வந்து அந்த படித்து முடித்தோன்னே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்கன்னும் போது இவங்க கிடைச்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடுறது ரொம்ப நல்லது. நான் எனக்கு இந்த சம்பளம் எதிர்பார்த்தேன், இல்லை என் ஃப்ரெண்டு இந்த சம்பளம் வாங்குகிறான், இல்லை என் ஃப்ரெண்டுக்கு இந்த பொசிஷன் கிடச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி பொசிஷன் கிடச்சிருக்குன்னு வருத்தப்பட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு பின்தங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் ரொம்ப யோசிக்காமல் ஒரு வேலையை வாங்கிக்கிறது நல்லது. அதே போல் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இந்த வருஷமாக இருக்கும். அதேமாதிரி வெளிநாட்டில் படித்து முடித்து சில பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு, அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக உறுதியாக வெளிநாட்டிலே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது அந்த வருஷம் இருக்கும் போது. நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்க போகுது? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து பெண்களுக்கு இந்த வருஷம் என்னென்னா ரொம்ப வந்து ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த பெண்கள். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.
பதவி உயர்வு கிடைக்கும். அதேமாதிரி தொழில் செய்யக்கூடிய பெண்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதுக்கான ஒரு சம்பளமோ அதுக்கான வருமானமோ அதுக்கான அங்கீகாரமோ இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், அதில் ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கும். முக்கியமாக விருச்சக ராசியில் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அபார்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தனால மற்றபடி பெண்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. நிச்சயமாக. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் யார், செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது என்ன? இந்த விருச்சக ராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டால், பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சக ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுவும் முக்கியமாக விருச்சக ராசி என்பவர்கள் யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ பெருமாளை வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த கடன் பிரச்சனைலேருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த வருஷம் இருக்கும். நிச்சயமா. இவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை % நன்மை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது? இவங்களை பொறுத்த வரைக்கும் 80% சிறப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்குது. அதனால் 80% கொடுத்துருக்கோம். அதனால் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாத்தையும் வெற்றி கிடைக்கும். இன்னும் ஒரு 10% நல்லா சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு. புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது? தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்க போகிறார் வர ஜூனுக்கு அப்புறம். ஒன்று. ரெண்டாவது அர்த்தாஷ்டம சனி வேறு நடக்குது. அதனால் என்னென்னா இந்த வருஷம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும்? இல்லை, நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, வேலையில் எந்த பிரச்சனையும் வராது. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி இவங்க எதிர்பார்க்கக்கூடிய துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும். அதேமாதிரி வேலை பார்க்குறதுலேயும் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும், அங்கே ஒரு அந்தஸ்து இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது, நல்லாவே இருப்பாங்க. அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் மட்டும் என்னென்னா, எல்லாருமே தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே அதிகமாக பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். தொழில் பண்ணணுன்னாவே பைசா வேணும். அப்போ அந்த பைசாவை எதிர்பார்த்து செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக சிறப்பாக இல்லைன்னு சொன்ன காரணம் அதுதான். என்ன ஆகுனா, தொழில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணால் இத்தனை நாளில் பணம் வந்துடும், இத்தனை நாள் நம்ம பணம் கொடுத்துடலாம், இந்த கடனை கட்டிடலாம், இந்த விஷயத்தை செஞ்சிடலான்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் தகுந்தாற் போல் நடக்காது. அப்போ என்ன பண்ணணும், இவங்க எதையுமே ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை கொஞ்சம் பார்த்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறது, பேமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் கமிட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை செஞ்சாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நிச்சயமாக. இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா என்ன மாதிரியான பொருட்கள் இல்லை எந்த மாதிரியான துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்லை, இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகக்கூடாது, சரிங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த வருஷம் இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே பேங்க்கில், இப்போ ஒரு சேலரி வாங்குறோம் வச்சுக்கோங்களேன், செலவு போக மிச்சம் அப்படியே பேங்க்கில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறன்ற பேரில் தப்பான ஒரு முதலீடுகள் போயிடுவாங்க. அது இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான ஒரு நகையை வாங்கி அதை தொலைச்சிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த வருஷம் வேண்டாம். இருக்கிறத அப்படியே பேங்க்கில் அப்படியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமா. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இடமாற்றம், வேலை மாற்றம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் இருக்கா, நல்லதா? அப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதர் ஸ்டேட் போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனைகள் வராது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன், லீகல் சோர்ஸஸில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போகிறது, இல்லை அங்கே ஏதாவது ஒரு அப்ளை பண்ணி போகிறது, அந்த மாதிரி ட்ரை பண்ணி போனாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பணம் ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்கன்னா, அதில் தோல்வியை அடையக்கூடிய முதன்மையான ராசியாக தனுசு ராசி என்பது இருப்பாங்க. அதனால் பணம் செலவு பண்ணி போகக்கூடாது. நேச்சுரலாக லீகலாக ட்ரை பண்ணாங்கன்னா கிடைக்கும். அதில் போய் போகிறது ரொம்ப நல்லது. நிச்சயமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? காதல் வாழ்க்கையில் எந்த பெரிய பிரச்சனைகள் வராது, நல்லா சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான், 4ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் காதலில் பெருசாக பாதிக்கப்பட மாட்டார். ஒன்று. ரெண்டாவது, இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறனால இவங்க சூஸ் பண்ணுற ஆள் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால்
இவங்க சூஸ் பண்ணுற ஆள் கரெக்டா தப்பா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. இவங்க என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ரியலிஸ்டிக்காக நிதர்சனமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு காதலில் இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் வராது. இல்லைனா அதில் ஏதாவது ஒரு அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். நிச்சயமாங்க சார். அடுத்து இவங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த வருட பலாபலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் நல்ல மார்க் வாங்குவாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா மார்க் வாங்கி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு டாக்டருக்கோ இல்லை ஒரு வேறு அட்வொகேட் ஃபீல்டுக்கோ வேறு எந்த படிப்புக்கு போகிறவங்க என்னென்னா இவங்க எந்த சப்ஜெக்டு நல்லா இவங்களுக்கு வரும் அதை பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணாங்கன்னா நல்லது. இவங்களுக்கு நிறைய வேவரிங்காக இருக்கும் இந்த வருஷம். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் இதை படித்தா நல்லாயிருக்கும் அதை படித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டு ஒரு தப்பான ஏதாவது ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கான நேரமாக இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு போகக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகும்போது என்னென்னா இவங்களுடைய உடல்நிலை சார்ந்த ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை நம்மளால் கட்ட முடியுமா அதை பார்த்துட்டு போகணும். அதேமாதிரி அங்கே போய் நம்ம படிக்க முடியுமா அதை யோசிச்சுட்டு போகணும். அதே போல் லோன் வாங்கிட்டு போகிறாங்கன்னா லோனு கட்ட முடியறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் இருக்கா அதை பார்த்துட்டு போனாங்கன்னா வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வரும். இல்லைனா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிச்சயமா. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வருஷம் எப்படி அமைய போகுதுங்க சார்? இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. இவங்களுக்கு என்னன்னா ஒரு கொஞ்சம் சந்தேகங்கள் அதிகமாக வரும். அந்த சந்தேகத்தினால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டே தவிர மற்றபடி பெரிய தொந்தரவுகள் வராது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இருக்கிற மாதிரியே தன்னுடைய பார்ட்னரும் இருக்குன்னு நினைப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு இது இருந்தால் கூட என்னென்னா இவங்க சந்தேகப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ட்ரஸ்டோடு இருந்தாங்கன்னா பெரிய பாதிப்புகள் வராது. நிச்சயமாக. தனுசு ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் அவங்களுக்கு எப்படி அமைய போகுது? பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசியாதிபதியை 8ஆம் இடத்துல இருக்கனால என்ன கேட்டினா இவங்க சந்தேகத்துக்குரிய விஷயங்களை செய்வதற்கான தூண்டுதல் வரும். அப்போ என்ன ஆகுனா எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க, ஒரு அவமானம் ஏற்படும், பிரச்சனைகள் வரும். அதனால் என்னென்னா இவங்க என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செஞ்சாங்கன்னா சிறப்பு. நான் ஒரு 2-3 விஷயம் செய்ய போகிறேன், நான் இந்த விஷயம்லாம் ட்ரை பண்ணுற போகிறேன், இதெல்லாம் புதுசாக செய்ய போகிறேன்னு நினச்சாங்கன்னா அதில் பாதிப்பு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேலையிலையோ தொழிலையோ பெரிய பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி ஃபினான்ஷியலை ஹேண்டில் பண்ணக்கூடிய பெண்கள், வீட்டில் வருமானத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய பெண்களோ இல்லை இவங்க சொல்லி எதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லக்கூடிய பெண்களோ ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தப்பாக போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் வீட்டில் ஏதாவது சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பெண்கள்னாவே நகையை அதிகமாக அணியக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த நகையை சேமிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். சேஃப்டி இந்த வருஷம் இவங்களுக்கு ஏதாவது தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப தனுசு ராசியாக இருக்கக்கூடிய பெண்கள் நகையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வெளி இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் சேஃப்டியாக இருக்கா, சேஃபான பிளேஸான்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏதாவது தொலைஞ்சா கூட உடனே தேடி கண்டுபிடிக்கிற வேலையை செய்யணும். கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாங்கன்னா கிடைக்காம போயிடும். கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக. அடுத்து சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த காவல் தெய்வம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஐயனார் வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுடைய வழிபாடு செய்வது மிக சிறப்பு. தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே காவல் தெய்வங்கள் எப்போவுமே கை கொடுக்கும். யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணக்கூடிய தனுசு ராசி என்பது சிறப்பாக இருக்காங்க. அதனால் இந்த வருஷம் அந்த சனி பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய காவலாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்க மாட்டாங்க, சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை % இந்த வருடம் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய பலாபலன்கள்? இந்த வருஷம் என்னென்னா 65% கொடுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க ராசியாதிபதி 8ஆம் இடத்துக்குனால நிறைய தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் பிரச்சனை. வேறு யாருமே இவங்களுக்கு பிரச்சனை பண்ண வேண்டாம், இவங்களா போய் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. அது மாதிரி இல்லாமல் சேஃப்டியாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருப்பாங்க. அதில் முக்கியமாக அந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கிறனால ஒரு 65% கொடுக்கலாம். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலன்கள் என்ன மாதிரியாக இருக்குது? மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு 7.5 ஆண்டுகளுக்கு அப்புறம்
வாழ்க்கையில் உச்சத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம், முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 7.5 சனியிலேருந்து விடுதலை பெறக்கூடிய வருஷம் ஒன்று. ரெண்டாவது, குரு அவருடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த குரு மகர ராசி என்பவர்களை பார்க்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு பெறுவதற்கான ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். மன ரீதியான பாதிப்புலேருந்து வெளில வருவாங்க, உடல் ரீதியான பாதிப்புலேருந்து வெளில வருவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனமா இருக்கணும்? மகர ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா, இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, நான் எதை செஞ்சாலும் பிரச்சனை தாங்க இருக்குது, எதுவுமே பண்ண முடியல, என்னால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், அவங்க தொழிலில் பெரிய லெவலில் வெற்றி பெற முடியல, கடன் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு, நிறைய பேருக்கு வீடை இழந்திருக்காங்க, நகையை இழந்திருக்காங்க, குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள், அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துல வேலை சரியாக இல்லாமல் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாக் ஆனவங்க நிறைய மகர ராசி என்பவர்கள் இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா வயதானவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது சுத்தமாக ஜீரோவாக இருக்குது இப்போது. அதே போல் நிறைய பேர் தேவையில்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சியில் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி ஜீரோவாகி உட்காந்துருக்காங்க. இது மாதிரி பெரிய பாதிப்புகள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுக்கப்புறம் வளர்ச்சி தான் இருக்கே தவிர இதுக்கப்புறம் இதை செய்யக்கூடாதுன்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, அதனால் இதுக்கப்புறம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்கவுங்க விஷயத்துக்கு அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லா தவறான விஷயங்களும் வாழ்க்கையில் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது. நிச்சயமா. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இந்த வருஷம் எப்படி அமையும்? இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதான் சொன்னேன், புதுசாக ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இருக்கும். இவங்களுடைய லைஃப்பில் 2026 அப்படின்னு சொல்லக்கூடியது மறக்க முடியாத வருஷமாக இருக்கும், வளர்ச்சிக்கான வருஷமாக இருக்கும், முன்னேற்றத்துக்கான வருஷமாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை இழந்தாங்களோ அதெல்லாம் திரும்ப பெறுவதற்கான ஆரம்ப வருடமாக இந்த வருஷம் இருக்க போகுது. இவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தொழிலில் பெரிய நஷ்டத்தை அடைந்தவர்கள், அதில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இவங்க பார்க்காத நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. எல்லா எக்ஸ்ட்ரீமும் பார்த்துட்டாங்க. உயிர் மட்டும்தான் சார் போகலை, வேறு எதுவும் இல்லை சார், மற்ற எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொன்னவங்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து அவங்களுடைய உழைப்பின் காரணமாக அவங்களுடைய முயற்சியின் காரணமாக தொழிலில் மிகப்பெரிய ஸ்டார்ட் இந்த வருஷம் இருக்குது. அந்த வருஷத்துலேருந்து அவங்களுடைய கிராஃப் ஏறுமுகமாக கண்டிப்பாக இருக்க போகுது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை இவர்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொந்த தொழிலுக்காக? இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ராசியிலே உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் அப்படின்னா சொத்து சம்பந்தமான சேர்க்கையில் இயற்கையாக வரும் இவங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக இவங்களுடைய தாட் என்னென்னா, ஒரு வீடு ஒரு காரு நல்லா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்கள். அதற்காக 24 மணி நேரம் உழைக்கக்கூடியவர்கள், எந்த சூழ்நிலையும் உழைக்கக்கூடியவர்கள். நீங்கள் கீழே படுத்துட்டு வேலை செய்யுங்கன்னு சொன்னாலும் செய்வாங்க. அவங்களால முடியாத விஷயங்களை எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சி வேலை பார்க்கக்கூடியவர்கள் மகராசி. அதனால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணலான்னா, சொத்து சம்பந்தமான விஷயங்களை, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக இருக்குது. நிச்சயமாக. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவர்களுக்கும் இவர்களுடைய காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? காதலில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டால் மகர ராசி என்பது தான். அதுவும் அந்த 7.5 சனியிலன்னா இயற்கையாகவே இவங்க நினச்ச விஷயம் கிடைக்காது. எந்த விஷயத்தில் ரொம்ப அதிக கவனம் செலுத்துகிறாங்களோ அதுதான் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் போய் லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸை செக் பண்ணிங்க அப்படின்னா மகராசியை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இல்லைங்க எனக்கு அதிகமாக வேலை செய்கிறது பிடிக்கும், நல்ல பேர் புகழ் வாங்கணும்னு, அதில் கெட்ட பேர் வந்துச்சு. அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிஸ்னஸில் பெரிய ஆளுன்னு நினச்சேன், அதில் அவங்களால சாதிக்க முடியல. அது மாதிரி காதல்லையும் பார்த்தீங்கன்னா, நினச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், நினச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ண நினச்சேன், அதில் நிறைய சண்டை சச்சரவுகளை பார்த்துட்டேன், நிறைய அவமானங்கள் பட்டுட்டேன், நான் எவ்வளவோ இறங்கி போய் கூட எனக்கு அந்த காதலில் கைகூடலைன்னு சொல்லக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்களாக இருக்காங்க. அந்த காதலில் இந்த வருஷத்துலேருந்து ஒரு நல்ல மேன்மை உண்டு. அவங்க எதிர்பார்த்த ஒரு வரனை, ஒரு காதலை தேர்வு செய்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்க போகுது. நிச்சயமா. இந்த வருடம் மகர ராசிக்கார அன்பர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, மகர ராசி என்பது கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக சிறப்பாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் தோல்வி. ஒரு வேலை பார்க்குறவங்களை எடுத்துக்கங்க, வேலையில் கடுமையான நெருக்கடி. அப்போ அந்த கோபத்தை வீட்டில் ஒரு சண்டையாக பெருசாக போய்கிட்டே இருக்குது. அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாஸு.
பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்னென்னா வீட்டில் இருக்கவங்களுடைய நகையெல்லாம் அடமானம் வைக்கும்போது நான் வீட்டில் ஒரு சண்டை பின்னாடி போய்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, ஒரு சந்தோஷமாக பேசியே பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பது நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷத்துலேருந்து அவங்களுடைய கால சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறதுனால, தொழிலில் வளர்ச்சி இருக்கிறதுனால, வேலையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுனால, இதுக்கப்புறம் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும். சந்தோஷமான ஒரு நிலை இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பமாக போகுது. நிச்சயமா. மகர ராசிக்காரர்களுடைய அந்த குழந்தை பேரு அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த வருஷம் மகர ராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ, முக்கியமாக மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பேருக்கு கர்ப்பப்பை கோளாறுனால பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் மகர ராசி என்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் நடக்காத திருமணங்கள் கூட நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நேரத்தில் திருமணம் நின்ற ஜாதகம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அது அவங்க சொல்லி எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கும். அவங்க அம்மா அப்பாலாம் போய் பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு கல்யாணம்லாம் ஃபிக்ஸாக நின்று போச்சுப்பா, என் பொண்ணுக்கு எல்லாம் முடிஞ்ச நேரத்தில் கடைசியில் பார்த்தா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வருத்தத்துடன் இருக்கக்கூடிய மகர ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்க போகுது. அடுத்து மகர ராசிக்கார மாணவர்களுக்கு இந்த வருடம் அப்படி இருக்க போகுது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வரைக்கும், அதாவது பார்த்திங்கன்னா 2025 டிசம்பர் வரைக்கும் அவங்க உழைப்புக்கேற்ற அவங்களுக்கு மார்க் வரல. இது ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, நான் ஒன்று நினச்சேன், வேறு ஒன்று படிச்சிட்ருக்கேன். அதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க மார்க் கம்மியாக எடுத்தனால கிடைக்காம போயிருக்கலாம், இல்லை அவங்க ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு கடைசியில் மாற்றி எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இந்த வருஷத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் நிஜமாகவே அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா அவங்களுக்கு நேரம் காலம் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த வருஷம் அவங்க எதிர்பார்த்த படிப்பை படிப்பாங்க, எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கும், முடித்தோடனே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள். வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் அவங்களுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பேங்க் லோன் கிடைக்கும். அவங்க அதேமாதிரி எதிர்பார்த்த இடத்துல நல்ல இடத்துல வெளிநாட்டில் படிப்பும் கிடைக்கும். நல்ல குறைந்த ஃபீஸோட நல்ல இடத்துல படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வெளிநாட்டிலேயும் இந்த வருஷம் அதிகமாக காத்துட்ருக்கு. மாணவர்களுக்கு மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. நிச்சயமா. அதே போல இவர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போது இந்த ஆண்டு? பெண்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மன ரீதியான பாதிப்புகள், அதே மாதிரி நிறைய பேருக்கு அவமானங்களை தந்த காலமாக கடந்த காலகட்டங்களாக இருந்திருக்கு. அவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையலை. அது பார்த்திங்கன்னா படிப்புலேருந்து ஆரம்பித்து திருமண வாழ்க்கை, குழந்தை பேர், கணவன் மனைவி உறவு, அங்கே கூட இருக்கக்கூடிய மாமனார் மாமியார், அம்மா அப்பா அவங்களுடைய சப்போர்ட் கூட கிடைக்காம இருந்த பெண்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அவங்க ரொம்ப நாள், அதான் சொன்னேன், சிரித்து பேசியே ரொம்ப நாள் இருக்கும். அந்த சிரிப்பு எல்லாமே திருப்பி வரக்கூடிய நேரம். நிம்மதியாக தூங்கி பல வருஷங்கள் இருக்கும். அது ஏதோ ஒரு காரணம், வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால நிம்மதியாக தூங்கி பல வருஷம் ஆச்சு. அந்த எல்லா தூக்கத்தையும் இழந்த பெண்களுக்கு இந்த வருஷம் நல்ல நிம்மதியான ஒரு பெருமூச்சோட நல்லா சந்தோஷமாக, பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் நான் நினச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக பெண்களுக்கு இருக்கும்போது. நிச்சயமா. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்றது? மகர ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் உச்சமாகிறதுனால முக்கியமாக பழனி மலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்காரத்துடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா என்னென்னா, திருப்பி ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இவங்க திருப்பி ஒரு எனர்ஜி ரீஜனரேஷன் பண்ண மாதிரி போய் அங்கே போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எத்தனை % நன்மை தரக்கூடிய வருடமாக அமைய போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட வருடத்துக்கு அப்புறம் ஒரு 85% எடுக்க போகிறாங்க அப்படின்னா அது இந்த வருஷமாக தான் இருக்க போகுது. எல்லாருமே பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு 60, 65 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு 85% நன்மைகளை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. இவங்க என்னென்னா பழசை நினச்சிக்கிட்டு அதே யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் அடுத்தது என்ன, வேறு என்ன செய்ய போகிறோம், நம்மளுக்கு அடுத்த வாழ்க்கை என்ன இருக்குது, வேறு என்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா இந்த 85% 95% வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்துக்கான சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது என்ன சார்? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்காது.
ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசி என்பவர்கள் அப்படின்னாவே பெருசாக சாதிக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள். அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த 100 ரூபா வர இடத்துல 50 ரூபா வந்தால் போதுமான்னு கேட்டால் போகாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ராசியிலே ராகு பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துல சனி பகவான், இந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு பரவாயில்ல, ஆனால் அவரும் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியார், 7ஆம் இடத்துல கேது. அதனால் இந்த வருஷம் என்னென்னா, இவங்க எதிர்பார்த்ததை சாதிக்க முடியாத ஒரு வருடமாக இருக்கும். அதனால் இவங்க ரொம்ப பெருசாக பிளான் பண்ணி அதில் ஃபெயிலியர் வந்து கஷ்டப்படுறதுக்கு நம்மளுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. நம்ம சில முயற்சிகள் பண்ணுவோம், கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியாக செய்வாங்க. எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும், பெருசாக பிளான் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பெருசாக பிளான் பண்ணி ஒரு கஷ்டப்படாமல் ஆவரேஜாக நம்மளால் என்ன முடியும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு யோசித்து செஞ்சாங்கன்னா இந்த ஒரு வருஷம் அது மாதிரி இருக்குது. அடுத்த வருஷம் அவங்க நார்மல் மாதிரி பழைய மாதிரி பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கான ஒரு வருஷம் இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, முக்கியமாக பெருசாக பிளான் பண்ணாமல் மீடியமாக, எனக்கு இது இந்த வருஷம் இந்த லாபம் வந்தால் போதும், எனக்கு பெரிய ப்ராஃபிட் வேணான்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும், அது லேண்டில் இருக்கலாம், கோல்டில் இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம், எஸ்ஐபியில் இருக்கலாம், அது எல்லாமே வெற்றியை கொடுக்கும். பெரிய அதிர்ஷ்டத்தை எனக்கு கிடச்சிருமா, எனக்கு வந்து லாட்ரி விழுந்துருமா, எனக்கு புதையல் கிடச்சிருமா, இல்லை நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அங்கே டபுளாக தரேன்னு சொல்கிறாங்க, எனக்கு வந்து போட்ட உடனே பணம் அடுத்த மாதமே எனக்கு வந்து இவ்வளோ % கிடைக்குதுன்னு நம்ப ஏமாறக்கூடிய ஒரு காலம். அதில் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே அதிக லாபம் கிடைக்குதோன்னு சொல்கிறாங்களோ அங்கே ஏமாற்றம் ஒன்று காத்துட்ருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சேஃப். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? காதலில் இப்போ வருத்தப்படக்கூடியவர்கள், மன கஷ்டப்படக்கூடியவர்கள், ஏண்டா இந்த காதலை பண்ணோம், ஏண்டா இந்த விஷயத்தில் ஈடுபட்டோன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு ராசியாக தான் இந்த கும்பராசி என்பது இருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, ரொம்ப போட்டு பெருசாக கவலைப்படாமல் இந்த காதலும் கடந்து போகும் அப்படி இருந்தாங்கன்னா சேஃபு. இல்லை இது தெய்வீகமான காதல், இது வந்து நான் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு வருத்தப்பட்டாங்க, இல்லை எங்கே தப்பு நடந்து ரொம்ப போய் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா அதில் மன வருத்தங்கள் இருக்கும். அந்த மன வருத்தம் என்ன பண்ணுன்னா, அவங்களோட லைஃப்பில் அடுத்த ஒரு 3 வருஷம் பின்னாடி போயிடுவாங்க. நிச்சயமா. இதே போல மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த வருடம் கொடுக்க போகுது? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழப்பங்கள் இருக்கும். நம்ம என்ன படிக்க போகிறோன்னே தெரியல, மார்க் வருமானு தெரியல, மார்க் வந்தாலும் இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியலன்னு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அந்த குழப்பம் இல்லாமல் எதை செய்ய போகிறோன்னு ஸ்ட்ரிக்டாக முதலே டிசைட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது செய்யும். நிச்சயமாக. இதே போல இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி அமைய போகுது இந்த வருஷம் கும்பராசிக்காரங்க? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி என்பவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, நெருக்கடி இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு வரதே பெரிய கஷ்டமாக இருக்கும், அங்கே இருக்கிறவங்கள சமாளிச்சுட்டு வரதே கஷ்டமாக இருக்கும். அப்போ வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு பிரச்சனைகள் வரும். அதே போல் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஒரு வரனை தேடும்போது முதல்ல ஜாதகம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும். அதேமாதிரி நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் பார்த்துருக்கோமான்னு பார்க்கணும். பெண்ணாக இருக்காங்கன்னா பையன் வீட்டில் போய் பார்க்கணும், பையனாக இருக்காங்கன்னா பெண் வீட்டில் வந்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. அதேமாதிரி திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 45 டேஸ்க்குள்ளே திருமணம் பண்ணிட்டாங்கன்னு நல்லது. லேட் பண்ணாங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு மண்டபம் கிடைக்கிது, அது ஊரை கூப்பிடணும், அவங்கள கூப்பிடணும், இவங்களை கூப்பிடணும்னு நினச்சாங்கன்னா அதில் ஒரு தடங்கல்கள் வரும், கல்யாணம் நிற்பது வரைக்கும் போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப போட்டு திருமண விஷயத்தில் கவனமாக இருந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு, கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நிச்சயமா. இதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கார பெண்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த ஆண்டு தரப்போகுது? இப்போ ஆண்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கும் போது நிறைய தடங்கல்கள் வரும். பெண்களுக்கு இன்னும் நிறைய தடைக்கற்கள் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எது முயற்சி பண்ணாலும் சரி அதில் ஒரு பெரிய ஒரு சோதனையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவ்வளோ ஈஸியாலாம் எல்லாம் நடக்காது. அதனால் என்னென்னா, இந்த வருஷம் நமக்கான வருஷம் இல்லை, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், எல்லாத்தையும் இந்த வருஷமே நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு மன ரீதியாக இவங்க சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இல்லை என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாமே திறமை இருக்குது, எல்லாமே என்னால் முடியும்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருக்காங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ண இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பாக குறையும், முயற்சிகள் அதிகமாகும், தடைகள் விலகும்,
முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் முருகப்பெருமான், அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதுனால கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமா. சித்திரை புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில நிறைவான ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த வருடம் தரப்போகுது? மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய தடைகள் இருந்தால் கூட அதுலேருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்குது, பெருசாக ஒன்றும் நல்லது நடக்காது, ஏழரை சனி இருக்குது, பெரிய விஷயம்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய ராசியாதிபதி குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் இருக்க போகுது. ஒன்று. ரெண்டாவது, குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை இவங்க ராசியில் விடுறதுனால இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதனால் மீனராசி என்பவர்களுக்கு என்ன தான் ஏழரை சனி இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தகத்தெறிந்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏழரை சனியில் பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சைடில் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும், பெரிய பாதிப்புகள் வராது. நிச்சயமா. இவர்களுடைய வருமானங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? வருமானங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களா என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்மளுக்கு இந்த வருஷம் பெருசாக இல்லை, பெருசாக சம்பாதிக்க முடியலன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்களுடைய வளர்ச்சி இருக்க தான் செய்யும் இந்த வருஷம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வருஷம் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும், நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையே இல்லாதவர்களுக்கு கூட இந்த வருஷம் தேடி பிடிச்சி இவரை கூட்டுவாங்க, இவர் தான் இந்த வேலைக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. என்னன்னா இவங்க தேவையில்லாமல் எக்ஸஸாக ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா பண்ணி மாட்டிப்பாங்க. அதில் கேர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லது. நிச்சயமா. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது விஷயங்களில் வந்து சொந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு சொந்த தொழில் அப்படின்னு சொன்னாவே ஒரு பிரச்சனை எப்போவுமே. ஏன்னா குரு ஆட்சி பெறக்கூடிய ராசி அது. அதனால் என்னென்னா ரொம்ப நேர்மையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த நேர்மைன்னு பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதே ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான். இவங்களுக்கு அந்த நேர்மைக்கும் ப்ராஃபிட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணும்போது லோ மார்ஜினில் கம்மியான ப்ராஃபிட்டில் பண்ணுவாங்க. நான் எப்போயும் மீனராசி நண்பர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதிக ப்ராஃபிட்டில் பண்ணுங்கள், இல்லைனா அந்த பிஸ்னஸை பண்ணாதீங்க. தேவையில்லாமல் நான் வந்து பெருசாக ப்ராஃபிட்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இவ்வளோ கிடச்சா போதும், நான் இது இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த பிஸ்னஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. வேலை பார்க்குறது சூப்பர். இவங்கள மாதிரி சிறந்த ஒரு அட்வைசர் யாருமே கிடையாது, மென்டர் யாருமே கிடையாது, ஒரு கோச் யாருமே கிடையாது, ஒரு ஆலோசகர் யாருமே கிடையாது. இவங்க ஒரு விஷயத்தை யாருக்கா ஒன்று இதை செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு 100% சக்ஸஸை கொடுக்கும். அந்த சக்ஸஸ் மூலமாக இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதே தவிர தேவையில்லாமல் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான்னா பிரச்சனைகள் வரும். நிச்சயமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்க தேவையில்லாத காதல் விஷயத்தில் ஈடுபட மாட்டாங்க முதல்ல. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம போய் யாரையும் வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். அதனால் மீனராசி என்பவர்களுக்கு பெருசாக காதல்ன்ற ஒரு விஷயம் பெருசாக அவங்களுக்கு இருக்காது. ஒன்று, அப்படியே காதலிச்சாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே காம்பன்சேட் பண்ணுற மாதிரி 2 பேருமே ஈக்குவலாக சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு காதல் தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த காதல் கண்டிப்பாக கைகூடக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். அதில் சின்ன சின்ன தடங்கள் இருக்குது, அந்த ஏழரை சனி இருக்கனால இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக குரு பார்வை இருக்கனால காதல் வெற்றி பெறும், காதலில் ஒரு வளர்ச்சி உண்டு. காதலில் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. அதற்கான முயற்சியில் அப்போ செய்யலாம். நிச்சயமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள்? திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு என்னென்னா, ஒரு விரக்தியான ஒரு சூழலில் இப்போ இருக்காங்க நிறைய மீனராசி நண்பர்கள். திருமணம் ஆனவர்கள், முக்கியமாக திருமணம் ஆனவர்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் பிரச்சனை இருக்கிற மாதிரி இவங்களா எல்லாத்தையும் தலையில் போட்டுக்கிட்டு மனசில் சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தாங்க மனைவி கிட்டே எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, பெண்களாக இருக்காங்க கணவர்கிட்ட எதுவும் ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைனால இவங்களா ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இருக்காங்களே தவிர
மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. இவங்க அவங்களுடைய தாட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க என்ன விஷயம் செய்ய போகிறாங்கன்றத மனைவிக்கிட்டேயோ இல்லை கணவர்கிட்டயோ சொன்னாங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி இருக்கும். அதுவுமே அவங்களுடைய அந்யுன்யத்தை அதிகப்படுத்தும், சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படுவதற்கான அதுவே ஒரு வழிவாக இருக்கும். நிச்சயமா. இவங்களுடைய குழந்தை பேர், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்போவுமே குழந்தை பேர் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கும். மற்ற 2 நட்சத்திரங்கள் பூரட்டாதி ரேவதி இருக்குது, அந்த நட்சத்திர நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது. கண்டிப்பாக குழந்தை பேரில் பிரச்சனைகள் வர இயற்கையாகவே குழந்தை கிடைக்கும் ஒன்று. அதே போல் குழந்தைகளால் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், குழந்தைகள் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம், குழந்தைகள்னால இவங்களுக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகள் வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க பையன் மூலயமா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும், இல்லை பையன் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு பண வரவுகளை ஈட்டக்கூடிய ஒரு பேர் புகழ் வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த வருஷம் உங்களுக்கு நடந்தே தீரும். நிச்சயமா. அதாவது மீன ராசி மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இந்த ஆண்டு தரப்போகுது? மீன ராசி மாணவர்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். தவிர இவங்களுக்குள்ளேயே ஒரு 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 பவுண்டரியை போட்டுட்ருக்காங்க. நான் இதை தான் செய்ய முடியும், எனக்கு இது மேலே பண்ண முடியாது, ஏன்னா நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மார்க் வர மாட்டேங்குது, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் படிக்க முடியலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இவங்க நான் முயற்சி பண்ணுவேன், கிடைச்சதை படிப்பேன், கிடைச்சதை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இவங்க எதிர்பார்த்ததை விட கண்டிப்பாக நல்ல ஒரு படிப்பு கிடைக்கும். அதேமாதிரி படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி மாணவர்கள் வெளியூர் சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப போட்டு பெருசாக கவலைப்படணும். நிறைய பேர் மீனராசிக்கு 7.5 சனி ஜென்ம சனி நினச்சி வருத்தப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் இந்த மீனராசி என்பதற்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காது. ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக இவங்க நினச்ச விஷயத்தை சாதிக்காமல் போக மாட்டாங்க, அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு நிலை தான் இந்த வருஷம் இருக்குது, பெருசாக கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா. மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு என்ன மாதிரியான சிறப்பான பலாபலன்கள் அவங்க அனுபவிக்கும்? மீனராசி பெண்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனம் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு பெண் ராசி. அந்த பெண்கள் எப்போவுமே சிறப்பாக வாழக்கூடியவர்களாக எப்போவுமே இருப்பாங்க மீனராசி. அவங்களுக்கு இந்த வருஷம் அந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர், ஒரு பதவி, வேலை பார்க்குற இடத்துல சம்பள உயர்வு, ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். முக்கியமாக பெண்கள் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒரு தொழிலை சாதிக்கலாம்னு நினச்சி வேலை செய்யக்கூடிய ஒரு வருஷம். முக்கியமாக பெண்கள் யாரெல்லாம் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்காங்களோ, R&Dயில் இருக்காங்களோ, யாரெல்லாம் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த இப்போ ரோபோட்டிக்ஸ் ஏஐலாம் சொல்கிறாங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி, ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும். நிச்சயமாக. மீனராசி பெண்களுக்கான பலாபலன்களை பார்த்துட்டோம். கண்டிப்பாக வந்து இவர்களுக்கான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பெர்சன்டேஜ் வந்து கொடுக்க போது நல்ல பலாபலன்களாக? இந்த மீனராசி என்பதற்கு 75% கொடுக்கலாம். ஒரே ஒரு நெகட்டிவ், அந்த 7.5 சனின்ற ஒரு ஜென்ம சனின்ற ஒரு சின்ன விஷயமே தவிர மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்க போது. நல்லபடியாக வாழ்க்கை வாழ்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 75% பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த மீனராசி என்பதில் இருக்க போகிறாங்க. நிச்சயமா. இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த ஆண்டு முழுவதும் அப்படின்னு சொன்னால் யார் யாரை இறுக்கமாக பிடிச்சு கொள்ள வேண்டும்? இந்த மீனராசி என்பவர்கள் இந்த வருஷம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களோட ராசிக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய். அதனால் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது நல்லது. அதுவும் முக்கியமாக சுவாமி மலை முருகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அங்கே போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க, அதுவும் மலை ஏறி நடந்து பாத யாத்திரையாக போய் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க 7.5 சனிலேருந்தும் பிரச்சனைகள் குறையும், இவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. இந்த நேரத்துக்கும் உங்களுடைய இந்த காணொளிக்கும் நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில், ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.